இவ்வளோ அழகாக காராமணி பச்சை சேர்ந்துருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக. இப்போ தான் இன்றைக்கி பாஜி பண்ண போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு காராமணி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் திருவி போடுறதுக்காக லாஸ்ட்டில் தேங்காய் திருவி போடுறேன், அதுக்காக வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு, இதில் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். எக்ஸ்ட்ராவே போடுவேன். நான் எப்போதுமே பொரியலுக்கு உளுந்தம்பருப்பு நிறைய போடுவேன், அதோட வாடை நல்லாயிருக்கும். வெட்டி வச்சுருக்க அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி இந்த வெங்காயத்து கூடயே உப்பு போட்டுருங்க. வெட்டி வச்ச பாஜி மஞ்சப்பொடி, உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், கொஞ்சம் உரப்பட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் ஸ்லோவாக 5 நிமிஷம் மூடி வைக்கணும். வேக தண்ணி மூடி விட்டுட்டு ஸ்லோவாக வச்சுக்கணும். இப்போ நம்ம வதக்கி போட்டிருந்த காராமணி நல்லா வெந்துட்டு நல்லா வெந்துட்டு இப்போ இதில் தேங்காய் அப்படி திருவி போட்டுக்கணும். நீங்களும் இதை மாதிரி பண்ணி பாருங்கள். ரொட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டி கூட, பின்ன சாதம் கூட, சாம்பார் பண்ணி ஒயிட் ரைஸில் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது இது தொட்டு கூட சைடிஷ்க்காக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொட்டி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு தேங்காய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், வாடை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும்.
நான் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு எல்லா பாஜிக்குமே விடுவேன், இதுக்கும் விட்ருக்கேன். பொரியல் ரெடி ஆகிட்டு, காராமணி பொரியல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.